உலகம் முன்னில் காட்டும் பாசம் தேசம் என்று தெரிஞ்சுக்கணும். சொந்த வந்த அன்பெல்லாம் காணல் நீ புரிஞ்சுக்கணும். உலகம் முன்னில் காட்டும் பாசம் வேஷம் என்று தெரிஞ்சுக்கணும். சொந்த வந்த அன்பெல்லாம் காணல் நீர் அறிஞ்சுக்கணும். உள்ளங்கையில் உன்னை வரைந்து உயிர் கொடுத்தார் புரிஞ்சுக்கணும். மனிதானி தேடும் அன்பு உலகில் இல்லை அறிஞ்சிக்கணும். மனிதானி தேடும் அன்பு உலகில் இல்லை அறிஞ்சிக்கணும். உண்மை உருவானவர் ஆறுதல் தருபவர் உனக்குள் இருப்பவர் உண்மையுள்ளவர். உன்னுயிரை மீட்க தன்னுயிரை தந்த மன்னாதி மன்னன் இயேசு அன்பை மறந்து அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்க ஓடுகிறான். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் எதுக்கும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனத்தில் எழுதிய ஒரு வேத வசனத்தை இன்றைக்கு நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்து நிமித்தம் பாதிக்கப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடனாளிகளாய் நிற்கிறோம். நான் முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவங்கள் வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்படும் வரைக்கும், கர்த்தரை முழுமையாய் அறிந்து கொள்ளும் வரைக்கும் அவர் விசுவாச கோலத்தில் இருக்கலாம், அது சரிதான். ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பின்பு, அவருக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்த பின்பு, அவன் தன்மேல் விழுந்த கடமைகளை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் போல நான் இருக்கிறேன் என்று எண்ணுவதற்கில்லை. தேவன் எப்பொழுது என்ன விதமாய் என்னை உபயோகிக்க விரும்புகிறாரோ அந்த விதமாய் பயன்படுவதற்கு நான் ஆயத்தம் உள்ள பிள்ளையாய் மாற வேண்டும். இன்றைக்கு ஒரு நிமிஷம் உலகத்தை திரும்பி பாருங்கள். இதற்கு முந்தைய ஒரு 15-20 ஆண்டுகளை பின்னிட்டு பாருங்கள். அதற்கு முன்பு நடந்த ஊழியங்கள், அதற்கு முன்பு நடந்த தாகம் நிறைந்த கர்த்தருடைய ஜனங்கள், அதற்கு முன்பு நடந்த பிரசங்கிமார்களுடைய அனுபவங்கள், அதற்கு முன்பு நடந்த பிரசங்கியார்களுடைய கண்ணீர் நிறைந்த ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக பக்தி மார்க்கத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பக்தியாய் வாழ்ந்த, அவர்கள் குடும்பம் பக்தியாய் வாழ்ந்த ஒவ்வொன்றையும் ஒரு நிமிஷம் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அவைகளை போல இன்றைய நாட்களை அனுபவிக்கவும் பார்க்கவும் முடியாத நாட்களாய் நிற்கிறது. அதற்கு காரணம் விசேஷமான காரியங்களை சத்துரு உள்ளே விதைத்து கொண்டு போகிற ஒன்று. ஆனால் என்னோடு கேட்டுக்கொண்டு என்னோடு கூட இந்த ஜெப வேளையில் பங்கு கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனத்திற்கு நான் ஒரு காரியத்தை திட்டமாய் சொல்ல முடியும். அனுபவம் நீங்கள் எப்படியோ ரட்சிக்கப்பட்டது எப்படியோ எங்கு இருக்கிறீர்களோ அது காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்கிற நம்பிக்கை இருக்குமானால், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீர்கள் என்கிறது உங்களுடைய மனசாட்சியோடு நீங்கள் பேசுமானால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று நான் தேவனோடு கூட நிற்கிறதற்கு நடப்பதற்குரிய அனுபவசாலியாய் மாறி இருக்கிறேன் என்கிற ஒரு உறுதிப்பாடு உங்களுக்குள் இருக்குமானால், உங்களுக்குள் இருக்கிற பாரம் வித்தியாசமானதாய் காணப்பட வேண்டும். இங்க ஒரு அருமையான மகளுடைய நிலையை எண்ணி பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவள் வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததை நாம் அறிவோம். அவளுடைய வேதனை என்னது என்று வெளியே சொல்வதற்கு இல்லாத வேதனை. ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக அவளுடைய மன வேதனை என்னதுதான் என்று வெளியே சொல்ல முடியவில்லை. தவிக்கிறாள், அலறுகிறாள், துடிக்கிறாள். அநேகரிடத்தில் போய் முறையிடுகிறார், அநேகரிடத்திலே போய் அலறி சொல்லுகிறாள். யார் எனக்கு இதற்கு மேல் இப்படிப்பட்ட நிலையில்? மற்றவர்கள் சொல்லுவார்கள், அங்க ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிருவாரும்பார். அந்த உடம்பு பிரிச்சு அக்காக்கா தனித்தனியா மேய்ந்து விடுவார்.
அங்கிருந்து ஒருவர் வருவார், இங்கிருந்து ஒருவர் வருகிறார். வெளிநாட்டில் இருக்கிற அவர் வருவார். இப்பொழுது பெரிய காரியத்தை செய்வார். காலங்கள் எத்தனையோ கடந்து போனது. என்னுடைய அனுபவத்தில் அப்படிப்பட்ட ஆட்களையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஏராளமாய் கண்டிருக்கிறேன். ஆனால் கடைசி நேரத்தில் பலன் இருக்கலையா, நான் செய்யறதெல்லாம் சரியா செஞ்சுட்டு தான் இருக்கேன், உங்க உடல் அதற்கு ஒத்து வருவதில்லை. அருமையான ஒரு பதிலோடு கூட எல்லாம் முடிந்து போனது. இதுதான் இன்றைய உலகத்தின் நிலை. ஆனால் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிற மக்களுக்காக தேவன் தமது பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி வேதனையில் உள்ளவர்களை வேதனையை நீக்குவதற்கு யார் என்று அங்கலாய்த்து நிற்கிறார். என்றைக்கும் அந்த அற்புதங்கள் குறையவில்லை, இன்றைக்கு அடையாளங்கள் குறையவில்லை, இன்றைக்கு அவருடைய மகத்துவங்கள் குறையவில்லை, இன்றைக்கு அவருடைய செய்கையில் அவருடைய செயலில் கொஞ்சமும் மாற்றமில்லை. அன்றைக்கு இருந்த அதே வல்லமை, அதே கிருபை, அதே சூழ்நிலை அப்படியே இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுதே அடையாளங்கள் அற்புதங்கள் இன்னும் மாறானவைகளாய் இருக்கிறதை உங்களால் உறுதியாய் சொல்ல முடியும். மாத்திரமல்ல, நான் இந்த வேத வசனத்தில் வாசித்து பாருங்கள். அவள் ஆசீர்வாதத்திற்காக கெஞ்சி நிற்கிறவளைப் போல தவிக்கிறாள். இந்த தாய் பின்னால் ஓடி அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், நமக்கு இந்த சம்பவங்கள் தெரிந்ததால் நான் ஓரிரு வார்த்தையோடு முடிக்கிறேன். சரீரத்தின் வஸ்திரத்தை தொட்டால் அவருடைய வேதனை நீங்கினது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் திரும்பி பார்த்தவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து இப்பொழுது நாம் கேட்கலாம். ரொம்ப ஆச்சரியமான காரியம். உன் வேதனை நீங்கி இனி சுகமாயிரு. அநேக பெற்ற தகப்பன், தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வாக்குகளை நாம் கேட்டிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை கேட்டிருக்கிறோம். எத்தனை சாபம், எத்தனை கொடூரமான வார்த்தைகள். கொடுத்தால் ஒரு போல, கொடாவிட்டால் ஒன்று போல, எத்தனை கொடூரமான கெட்ட வார்த்தைகள். பிள்ளைகளையே சபிக்கிறோம், பிள்ளைகளையே பேசுகிறோம். எங்கு ஒரு நாள் நாசமாய் போய்ங்கிற வார்த்தையை சீக்கிரமாய் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆதி காலங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களோ அல்லது ஜனங்களோ பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு வந்த அந்த சூழ்நிலைகளை நினைத்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 50வது வசனத்தில் ஒரு அருமையான வேதவாகத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் உயிரோடு எழுந்த பின்பு நம்முடைய சீசரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். பேசினார், கரங்களை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. அந்த வேத வசனத்தை வாசித்தே பாருங்கள். ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்காது. நல்ல வேலை, ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை அந்த மேகம் எடுக்காமல் மாத்திரம் இருந்திருந்தால் உண்மையாகவே இன்று வரைக்கும் உயர்த்தின கைகளை ஆசீர்வாதத்தோடே உயர்த்தி கொண்டிருந்திருக்க கூடும். அப்படிப்பட்ட மனம் நிறைந்த ஆண்டவரைத்தான் இந்த தாய் திரும்பி பார்க்கிறாள். அவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அந்த வார்த்தை எங்கே வேதனை தொடங்கினது, வேதனை என்பது என்ன? அதுதான் இன்றைக்கு நம்முடைய முதல் கேள்வியே. எந்தெந்த காரியங்களில் வேதனையோடு கூட நாம் காலம் தழுகிறோம், எந்தெந்த காரியங்களில் வேதனையை சகிக்க முடியாமல் இருக்கிறோம் என்பதை ஒரு சில வார்த்தைகளாக நாம் கவனித்து உங்களுடைய ஜெப காரியத்திற்கும் உங்களுடைய தன்மையை மற்றவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய பாரம் நிறைந்தவர்கள் என்பதை காண்பிக்கும்படியாக நான் வேத வசனத்தில் 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26வது வசனம் 16வது வசனத்தில் தொடங்குகிற வேதனை அங்கு தொடங்குகிறது. அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று தொடங்கிவிட்டார். இந்த தொடக்கம் வேதனை என்கிறது மாத்திரமல்ல, கடும் வேதனை என்கிற வார்த்தைக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள், சரீரத்திலே தொடங்குகிற ஒரு வேதனை, மகா கஷ்டமான சூழ்நிலை. ராஜாவில் பிள்ளை பெற பாடுபடுகிறாள். பிரசவிக்கிற காலம் வந்தது. வேதம் சொல்லுகிறது கடுமையான வேதனைப்பட்டாரா. சரீரத்தில் ஒரு வேதனை என்பது கடுமையான வேதனை என்பதையும் ஒப்பிட்டு பாருங்கள். அவள் மரண தருவாயில் அவளுடைய வேதனை தாங்க முடியாமல் மரணத்திற்கு அவள் பாத்திரவானாய் காணப்படுகிறாள். மரணத்தினுடைய பிரவேசத்திற்கு போகிறாள். சரீரத்தின் வேதனை என்பது கொஞ்சம் அல்ல. அந்த வேதனை அனுபவிக்கிற மக்களுக்கு தெரியும். நோயாளியை பார்த்து ஆறுதல் அடைந்து தைரியமாக இருந்து சொல்லுகிற ஆட்களுக்கு அந்த வேதனை தெரியாது. அந்த நோயின் தன்மை கொடூரம் அவனை தாக்கும் பொழுதுதான் அவனுடைய மன வேதனை என்னதென்று தெரியும். நான் ஏன் பிறந்தேன் என்று அழுவார்கள், எதற்காக நான் வாழ்ந்தேன் என்று அழுவார்கள். நான் பிறக்கும் பொழுது என்னை கொண்டிருக்க கூடாதா? யோபுவை கவனியுங்கள், பிறந்த நாளையே சபிக்க தொடங்கிவிட்டார். ஏன் பிறந்தேன் என்று
தீர்க்க தரிசனத்தில் எரேமியாவே, எசேக்கியேல் போன்ற நான் பிறந்தேன், எதற்கு நான் பிறந்தேன், இவ்வளவு பாடுபடவா? அப்படியெல்லாம் மன வேதனையோடு தங்கள் நாட்களை கழித்த எத்தனையோ பேர் சரீரத்தில் உண்டாயிருக்கிற வேதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதனைகளை சுட்டி காட்டி கொண்டு போனால் நமக்கு நேரமும் காலமும் போதாது. சரீர வேதனை என்கிற ஒரு வரியோடு நான் நிறுத்துகிறேன். அப்படியே உங்களையும் யோசியுங்கள், குடும்பத்தையும் எண்ணி பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் எத்தனை தாய் தகப்பன்மார், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு கூட பிறந்தவர்கள், நம்மோடு கூட சபையில் இருக்கிறவர்கள், நம்மோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எத்தனை பேர் எத்தனை விதமான சரீர வேதனையில் உபத்திரவத்தோடு கூட நிற்கிறார்கள். ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து வரும்படி விண்ணப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரே, அந்த சகோதரனுடைய வேதனை நீங்க சுகமாயிருக்கும்படி நீர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீரா? நீர் ஒரே ஒரு முறை உடைய வாயை திறக்க மாட்டீரா? கெஞ்சி கேட்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு என்னோடு கூட நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, உங்களை சார்ந்தது. நான் இரண்டாவது ஒரு வேதனையை உங்களுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து காண்பிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்கள். இங்கு ஆத்ம வேதனை என்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை கிரகிக்க முடியாத ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய மாம்சத்தில் வருகிற வேதனையை பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி ஊதி கொடுக்கிறாங்க. கண்ணுல கைப்பட்ட உடனே துணியை சுத்தி வாயில வைத்து சூடாக்கி கண்ணுல உப்புல எண்ணெய் நினைத்து மேலே எல்லாம் ஒத்தனம் கொடுக்கிறார்கள், சுடுதண்ணியிலே ஒத்தனம் கொடுக்கிறார்கள். எத்தனை பரிகாரம் இந்த சரீரத்திற்கு! ஆனால் ஆத்மாவின் வேதனை என்று சொல்லும் பொழுது இந்த ஆத்ம வேதனைக்கு யார் பரிகாரம் செய்வது? இந்த ஆத்ம வேதனை கவனிப்பது யார்? இந்த ஆத்மாவினுடைய வேதனை இப்படி இருக்கிறது என்று உணரத்தக்கவன் யார்? நான் ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்ல முடியும். 53வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவரை பாருங்கள். அவர் மரண தருவாயில் நிற்கும் பொழுது அவரை குறித்து எழுதின வார்த்தை, அவர் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று எழுதியிருக்கிறது. ஆத்மாவையே மரணத்திற்கு ஊற்றினார். எதற்காக என்றால், ஒரு மனிதனுடைய ஆத்ம வேதனை இன்னதென்று அறிந்தவராய், அது மரணத்திற்குள்ளாக்கத்தக்க வேதனை என்று அறிந்ததால் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினாராம். ஒரே நிமிஷம் அப்படியே ஒரு சின்ன சின்ன காரியங்களா என்னங்க, ஒரு மனுஷனுடைய ஆத்மாவின் வேதனை எவ்வளவாய் கொடிதாய் இருந்தால் அந்த மனிதனுடைய பலன், அவன் சரீரம், அவன் ஆவி எவ்வளவு வேதனைப்படும். மாத்திரமல்ல, குடும்பத்தில் அவனுக்காக அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பெற்றோர்கள், அவனே எப்படி ஒரு மனிதன் தங்கியிருப்பான் என்று எண்ணி பாருங்கள். கசந்து போன நிலை எவ்வளவு கசந்து இருக்கும். மகாபிரிய தீர்க்கதரிசியே ஒரே ஒரு சத்தத்தை கேட்ட உடனே ஒரு சோறு செடியின் கீழே உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்பினார். எசேக்கியா ராஜாவை பாருங்கள், அவர் என்ன சொன்னார்? என் ஆத்மாவின் கசப்பை எண்ணி நான் ஜாக்கிரதையா நடந்து கொள்வேன் ஐயா. எவ்வளவு ஆத்மா கசந்து இருக்கும் என்று எண்ணுங்கள், எவ்வளவு வேதனை இருக்கும் என்று எண்ணுங்கள். இந்த வேதனைக்கு புள்ளி வைப்பது யார்? ஒரு கர்த்தருடைய மனுஷனின் வேதனைக்கு மற்ற காரியங்களை மறந்து விடுங்கள், மற்ற காரியங்களை விட்டு விடுங்கள். விசுவாசத்திற்காக போராடுகிற, விசுவாசத்தை கையில் எடுத்து, வேதத்தை கையில் எடுத்து தான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற, தன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன் என்று சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய ஜனங்களின் வேதனைகள், ஆத்ம பாரம், ஆத்ம துக்கம், ஆத்ம வேதனை, ஆத்ம சங்கடங்கள், ஆத்ம சஞ்சலம், ஆத்ம வருத்தத்தை ஒரே ஒரு முறை நீங்களும் நானும் எண்ணி பார்ப்போமானால் இயேசுவை போல முழங்காலில் நிற்க வேண்டியவர்களாய் நிற்போம். அவைகளை எண்ணாமல் நிற்பதால் தான் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து விட்டோம், முழங்காலே மறந்துட்டோம். அது அதற்கு தகுந்தது போல நமக்கு இருக்கைகள். அதனால முழங்கால் இருக்காங்கிறதே சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. முழங்கால் இதுதான் இருக்க தெரியாது. அதை விட ஊழியக்காரர்களுக்கு தான் சொல்லுகிறேன், அவங்களுக்கு 2 முழங்கால் இருக்கிறதே தெரியாது இப்பெல்லாம். காரணம், எல்லாரையும் முழங்கால் போட சொல்லுவாங்க, அவங்க முழங்கால் போட்ட மாதிரியே தெரியாது, அப்படி இருப்பாங்க. அது போல வாழ்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கு எல்லாம் சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். நான் 3வது ஒரு வேதனையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு நேர்த்தியான வேத வசனத்தை நாம் கவனிக்கலாம். ஆவியின் வேதனை. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளாய் நினைவிற்கு கொண்டு வந்து பாருங்கள். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்?
ஒரு மனிதனுக்குள் ஆவி முறிந்து போகுமானால், அல்லது ஆவி பலவீனப்படுமானால், ஆவி சோர்ந்து போகுமானால் யாரால் தாங்கக்கூடும் என்று எழுதியிருக்கிறது. அதை தாங்குவதற்கு மறுபடியும் இந்த பூமியில் எடுத்து நிறுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லாதது போலத்தான் அந்த வேத வசனம். அப்படியானால் ஒன்று சரீரத்தில் வருகிற வேதனை, மற்றொன்று ஆவியிலே வருகிற வேதனை, இன்னொன்று ஆத்மாவிலே வருகிற வேதனை. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம், அந்த அதிகாரத்தில் அப்படியே லாசருவின் கல்லறையின் இடத்தில் வாருங்கள். போய் நிற்கிறார். அவர் அங்கு பார்க்கிறார். அவர் ஆவியில் கலங்கினவர் என்று எழுதின அந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் உங்கள் உள்ளத்திற்குள் கொண்டு வாருங்கள். சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பு எருசலேமின் வீதியிலே போனார். எருசலேமை பார்த்தார். கண்ணீர் விட்டாரா? துயரமானார். ஆவியிலே துயரமானாராம். இத்தனை அற்புதங்கள், இத்தனை அடையாளங்கள். திரும்பி பார்த்தார். இத்தனை அடையாளங்கள். குருடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், முடவன் நடக்கிறான், குஷ்டங்கள் சுகமாகிறது, மரித்தோர் எழுந்திருக்கிறான், திமிர்வாதங்கள் எல்லாம் எழுந்து நடக்கிறது, 38 வருஷ வியாதி ஓடுகிறது, வருகிறது. இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. அவர் தேம்பி அழுகிறார். இத்தனை அதிசயங்கள் நடந்தும் இன்னுமே இவனுடைய ரட்சிப்பில்லை, இன்னும் இவருக்கு ரட்சிப்பில்லை, இன்னும் இவருக்கு ஞானஸ்நானம் இல்லை, இன்னும் இவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை, இன்னும் இவர் தேவனுடைய மகத்துவத்தை அறிகிற வண்ணமாய் அறியாமல் இருக்கிறார், தேம்புகிறார், புலம்புகிறார். என்னோடு கூட இன்றைக்கு ஜெப காரியங்களில் பங்கு கொள்ளும்படியாய் நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரி, ஒரு காரியத்தை மனதிற்குள் கொண்டு வாருங்கள். வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பெண்ணின் துயர வேதனையை அறிந்தவராய் நின்றார். ஆகவே தொட்டுவிட்டோம் என்கிற அங்கலாய்ப்பில் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று பார்ப்பதை விட புறப்பட்ட வல்லமையின் காரியத்தை அவர் கவனிக்கிறார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு நாட்களுக்கு இந்த வேதனை அனுபவிப்பாள், எத்தனை காலத்திற்கு இந்த மனசங்கடத்தோடு இருப்பாள். இன்றோடு அந்த வேதனை நீங்கட்டும் என்று சொல்லுகிற வார்த்தையை விட்டு இனி சுகமாயிரு, இனிமேலும் இந்த வேதனை உன்னை தொடக்கூடாது என்று அவர் உத்தரவிடுகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நான் ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று எல்லாருக்காக விண்ணப்பிக்கிறேன், எல்லாருக்காக கேட்கிறேன். படுக்கையில் இருக்கிற மக்களை நினைத்து பாருங்கள். மனவேதனையோடு இருக்கிறவர்களை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற கொடுமையான வியாதிகள் தினமும் மாத்திரை சாப்பிட்டு ஆகணும் என்று சொல்லுகிறவர்களை பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தினந்தோறும் இந்த ஊசி போட்டே தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற தேவனுடைய ஜனங்களை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்த மாதம் எனக்கு இவ்வளவு செலவு, இவ்வளவு மருந்துகள் இருந்தால்தான் நான் வாழ முடியும், இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது என்று சொல்லுகிற பிள்ளைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தனித்தனியாய் ஒரு மருத்துவரை சந்தித்து தீர வேண்டும், ஆலோசனை கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லுகிற எத்தனை ஏராளமான கர்த்தருடைய ஜனங்கள். அருமையான தெய்வ ஜனமே, உங்கள் மேலும் என்மேலும் விழுந்திருக்கிற கடமை அந்த வேதனை நீங்க சுகமாய் இருக்கத்தக்கதாக அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் நீங்களும் நானும் கைகளை ஏந்தி நிற்க வேண்டிய கடனாளிகளாய் நிற்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். திரும்ப அவர் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். இன்றைக்கும் அவர் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். அன்றைக்கு சொன்னார் அது ஒரு சந்தர்ப்பம், அன்றைக்கு சொன்னார் அது ஒரு வேலை என்று சொல்லுவதற்கு இல்லை. இன்றைக்கும் இப்பொழுதுமே அதே வேதனையில், மனவேதனையில் சொல்லுவதற்கு இல்லாமல் அழம்புகிற எத்தனை விசுவாசிகள். ஊழியக்காரிடத்தில் சொன்னால் ஒன்று சொல்லுவார், அதோடு சரி. மற்றொரு இடத்தில் சொன்னால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அதோடு சரி. இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சித்தமானது செய்யட்டும், அதோடு சரி. ஆனால் முற்றிலும் ஒரு விடுதலை என்று சொல்வதற்கு இன்றைக்கு வாய்விட்டு பேசுகிற மக்கள் குறைவு, வாய்விட்டு பேசுகிற ஊழியர்கள் குறைவு, வாய்விட்டு பேசுகிற விசுவாசி குறைவு. அருமையான கர்த்தருடைய மனுஷனே, உங்களாலும் என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆண்டவரே, உமது நாமத்தை நம்பி இருக்கிற பரிசுத்தவான்களின் வேதனைகள் நீங்கி அவர்கள் சுகமாய் நிற்கும்படி, அவர்கள் வேதனை நீங்கி அவருடைய எல்லா மரண பயங்களும் நீங்கி அவருடைய சரீரத்தின் வியாதிகள் வரைக்கும் நீங்கி அவர்களை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள உம்மால் முடியும். அதற்காக என் கைகளை விரிக்கிறேன், அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்கிற அந்த பாரத்தோடு கூட கர்த்தருடைய முகத்தை பார்க்கலாமா? கண்களை மூடுவோம். ஆவியானவர் உங்களோடு கிரியை செய்யட்டும். ஆவியானவர் உங்களுடைய மனதிற்குள்ளான பாரத்தை உருவாக்கட்டும். தேவ ஜனங்களை நின்று பாருங்கள். பேசுகிறதும் சொல்லுவதும் அல்ல, இன்றைக்கு மேடையிலே நிற்பதும் மேடையிலே சொல்லுவதும் அல்ல. தெய்வமே என்று கைகளை ஏந்து நிற்பதற்கு
கர்த்தருடைய முகத்தை பார்க்கலாம். நல்ல பிதாவே, மறுபடியும் உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க முடியாது இருக்கிறோம். 12 வருஷங்களாய் பெரும்பாடு நிறைந்த அந்த மகளுடைய வேதனையை நாங்கள் இப்பொழுது நினைவிற்கு கொண்டு வருகிறோம். உம்முடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே, அந்த ஒரு வார்த்தைக்காக இன்றைக்கு எங்களுடைய பரிசுத்தவான்களுக்காக, இந்த காலத்தில் இருக்கிற நீதிமான்களுக்காக, நீதிமான்களின் பிள்ளைகளுக்காக, இந்த காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்களுக்காக, இந்த காலத்தில் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களுக்காக, இந்த காலத்தில் விசுவாசத்திலேயே தங்களை முழுமையாய் ஸ்திரப்படுத்தி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அவர் தமது சித்தம் போல என்னை செய்யட்டும், என்னை உருவாக்கினது அவர்தான் என்கிற நம்பிக்கையோடு வாழ்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு மனமுள்ளவர்களாய் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். யாரெல்லாம் சரீரத்தில் வேதனை, ஆத்மாவில் வேதனை, ஆவியில் வேதனை என்று தாங்குன்னா துயரத்தில் தவிக்கிறார்களோ, ஒரே ஒரு முறை அவர்களை நினைவு கூர்ந்தரணும். கர்த்தாவே, கட்டிகள், புண்கள், வலிகள் என்று வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லி தங்களுடைய வியாதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வித்தியாசமான சூழ்நிலைகளினாலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இதுதானே எனக்கு கதி, இவ்வளவுதான் நான் இருக்க வேண்டுமோ என்று அங்குலாய்த்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் உடைய கரங்கள் நோக்கமா இருக்கட்டும். எல்லார் மேலும் உடைய கரங்களை வையும். எல்லார் மேலும் உடைய நோக்கமா இருக்கட்டும். வேதனை நீங்கி சுகமாய் என்று சொன்ன வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவீராக. அந்த வார்த்தையை நீர் சொல்லும்படி ஆண்டவரே, உமக்கு முன்பாக கைகளை ஏந்தி நிற்கிற பரிசுத்தவான்களை மறுபடியும் ஒரு முறை இந்த தேசத்திற்கு உருவாக்கித்தார். மறுபடியும் ஒரு முறை எங்கள் சபைகளை உருவாக்கித்தார். மறுபடியும் ஒரு முறை எங்கள் சபைக்குள்ளாக எழுப்புதலாய் கட்டளையிடும். எங்கள் வாலிபர்கள் அப்படி மாறட்டும். எங்கள் சகோதர சகோதரிகள் அப்படி மாறட்டும். ஆண்டவரே, தங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இன்னொருவருடைய சரீர வேதனை, ஆவி வேதனை, ஆத்மாவின் வேதனைகளை தாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிற உள்ளம் நிறைந்தவர்களாய் மாற்றித்தார். அவர்கள் கண்ணீரோடு கேட்கிற எந்த காரியத்தையும் மறந்து விடாமல் அவர்களுக்கு நன்மை செய்வீராக, கிருபை தருவீராக. உம்முடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாக இருக்கட்டும். இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் சமாதானத்தை கட்டளையிடும். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் எழுதின என் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு ஒவ்வொரு பலவீனம் உள்ள மக்கள் மேலும் கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் மனமடைந்து ஆவியிலும் ஆத்மாவிலும் மாம்சத்தில் வேதனை நிறைந்தவர்களாய் கேட்கிறார்களோ, ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் கொள்ளும். ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் கொள்ளும். அவர்கள் வேதனைகளை மறக்கத்தக்கதாக அவர்களின் ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குவதாக. வல்லமையின் அக்னி அவர்கள் மேல் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரின் பலன் அவர்களை ஆட்கொள்வதாக. இந்த நிமிஷத்தில் ஒரு தொடுதல் அவர்களை உணரட்டும். அந்த மகிமைக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தால் இடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன அந்த சர்வ வல்லமையுள்ள வார்த்தை என்றைக்கும் கூட உங்கள் ஒவ்வொருவர் காதுகளிலும் அந்த வார்த்தை துணிக்கப்பட்டு உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாய் இருக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.